இக்கல்லூரியின் தூற்றல் செல்லம்மாளை வணங்கி உங்களுடன் உரையாற்றுகின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஆதிரா முல்லை, கவிஞர், எழுத்தாளர் அவர்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு வந்திருப்பது உங்களுக்கு பெருமை தரும் விஷயமாக இருக்கின்றது. உங்களுடன் உரையாற்றுவார், பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். செல்லம்மாள் மகளிர் கல்லூரி முதுகலை தமிழியல் மற்றும் உயராகத்துறை தமிழ் இலக்கிய மன்றம் சார்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டினை சிறப்பிக்கும் விதமாக திராவிடம் வளர்த்த தமிழ் எனும் தலைப்பில் நடத்தப்படும் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொள்ள வந்திருக்கும் பிற கல்லூரி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இத்துறை தலைவர் முனைவர் ப. விமலா, விழா அமைப்பாளர் முனைவர் த. செரிஷா, முனைவர் இரா. விமலா தேவிகள் அனைவருக்கும் என்ற அன்பான வாழ்த்துக்கள். திராவிடம் வளர்த்த தமிழ் இன்றைய நிகழ்வுகளுக்கு முக்கிய கருவாக தமிழ் திரை எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு. எளிய மக்களின் பிரச்சனைகளை மேடை தூரம் கொண்டு சென்றார்கள். எப்போது? 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தொடங்கப்பட்டது. அப்போது மேடைகள் தோறும் முழக்கமிட்டார்கள், எளிய மக்களின் பிரச்சனைகளை கொண்டு சென்றார்கள். இதுதான் திராவிடத்தோட முதல் படி. பிறகு இதழ்கள் போர்க்கருவிகளாக பயன்படுத்தப்பட்டன. திராவிட இயக்கம் வெற்றி பெற்றது. குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை ஆகிய தமிழ் இதழ்களின் மூலம் சுயமரியாதை சிந்தனைகளை விடைத்தவர் தந்தை பெரியார். இதெல்லாம் இதழ்களின் தலைப்பு. குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை. அந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் இதழ்கள் வெளியாயின. குடியரசு பற்றி, புரட்சி பற்றி, பகுத்தறிவு பற்றி, விடுதலை பற்றி பெரியாரின் சிந்தனைகள் வெளிவந்தன. மேடைகளிலும் எல்லா இடங்களிலும். முனைவர் நாகா மங்கள முருகேசன் என்பவர் திராவிட இயக்கத்தின் அன்னை மணியம்மையாரின் பங்கு என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அதில் திராவிட இயக்க வரலாறு என்பது தமிழ் இயக்க வரலாற்றின் துவக்கமாகும் என்று கூறியுள்ளார். நாம் விடுதலை பெறுவதற்கு முன்பே இட்டனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்களாக விளங்கியவர்கள் அன்னை நாகம்மையார், பெரியாரின் சகோதரி கண்ணம்மா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அன்னை மணியம்மையார், திருமதி சத்தியவாணி முத்து முதல்வர் ஆவர். இந்நிகழ்ச்சி தமிழ்துறை உங்களுக்கு திராவிடம் வளர்த்த தமிழ் என்ற தலைப்பில் உங்களை கூட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இந்த தலைப்பை பற்றி பேசுறதுக்கு. ஷேர் பண்ணிக்கலாம். வினாவிடை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி. போட்டிகளில் பல தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய ஐடியாவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நல்ல விதமா அந்த போட்டிகள் நடைபெறட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல கல்லூரிகள்ல இருந்து வந்திருக்கீங்க. பச்சைப்பன் கல்லூரி, காஞ்சிபுரம் பச்சைப்பன் கல்லூரியில இருந்து ஒரு மாணவியை நான் பார்த்தேன். நான் தெரிஞ்சதுனால பார்க்க முடிஞ்சது. எல்லாரும் உங்க திறமைகளை வெளிக்காட்டுங்கள். திராவிடத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. டிபேட் எல்லாமே இருக்குது. நல்ல விதமா உங்களோட நிகழ்ச்சிகளை நடத்துங்க. பரிசு பெறுங்க. எல்லாருக்குமே பரிசு கிடைக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். திராவிடத்தை பத்தி யாரும் பேசுறது இல்ல. இன்றைய தலைமுறை வந்து பாலிடிக்ஸ்னா என்ன எதையுமே கண்டுக்கிறது இல்லை இன்றைய தலைமுறை. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் மொழி பற்றும் இல்லாம இருக்கிறாங்க. தமிழ் மொழி பற்று இல்ல. அதை எப்படி பேசணும், அந்த மொழியை எப்படி உள்வாங்கிக்கணும், நம்ம தமிழர்கள் அந்த பற்று கிடையவே கிடையாது. பட் இவ்வளவு பேர் வந்திருக்கிறத பார்க்கும்போது இந்த தலைப்புகளை பத்தி பேச போறீங்க, தமிழ்ல பேச போறீங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவரும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்கள். எல்லோருக்கும் பரிசு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.